திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்ட ஆய்வறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகோ மகாபிரசாதம் லட்டு லட்டா. விஜயவாடாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கடந்த ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்பட்ட லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். என்னடா சொல்றீங்க? இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே, சபையோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிரும் கலப்படம். திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் லேப் ரிப்போர்ட் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக குஜராத் தேசிய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட மாதிரிகளை குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டுக் கழகத்தில் கொடுத்து ஆய்வு செய்யப்பட்டதன் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. முதுகுல குத்திட்டில்ல இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல ஏழு கொண்டலவாடு ஏழு குண்டலமா கோவிந்தா கோவிந்தா. இந்த அறிக்கையின்படி திருப்பதி கோயில் பிரசாத தயாரிப்பிற்காக சேர்க்கப்பட்ட நெய்யில் சோயாபீன்ஸ், சூரியகாந்தி, ஆலிவ் எண்ணெய் உள்ளிட்டவற்றுடன் மீன் எண்ணெயும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தலைக்கறி மீன் குழம்பு எடுத்து கொடு. தலைக்கறியா? பிராமின் பிராமின்லாம் வாங்கியாச்சுங்க. ஐயோ, நாங்க பிராமண குடும்பம். தேங்காய் எண்ணெய், பாமாயில், மாட்டு கொழுப்பு, ஆட்டு கொழுப்பும் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோயாபீன், சூரியகாந்தி, ஆலிவ் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாமாயில், மாட்டு கொழுப்பு, ஆட்டு கொழுப்பும் சேர்க்கப்பட்டிருப்பதாக மாட்டு கொழுப்பு தாம்ல கலக்கறோம், அதாம்ல டேஸ்ட். அட பாவீங்களா, மாட்டு கொழுப்பேடா கலக்குறீங்க? இது தெரியாம நன்னா இருக்கு நக்கி நக்கி சாப்பிடற இல்லடா. தேவா, நீ தேவா, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட பியூர் வெஜ் ஹோட்டலா தேடிதான் சாப்பிடுவேன். ஆனா இவங்க கோயில்ல கொடுத்த லட்ட சாமி பிரசாதம் நம்பி வாங்கி சாப்பிட்டா அதுல மாட்டு கொழுப்பு கலந்து ஏமாத்திட்டானுங்கடா. நட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்ச நெய் பருப்புன்னு போட்டுட்டு மாட்டு கொழுப்பு கலக்கிறது தப்புல. புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதத்தின் புனித தன்மையை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு கெடுத்துவிட்டதாக விமர்சித்தார். இனிமே கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் மாட்டு கொழுப்பு. கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்ற பிரசாதங்களை விட லட்டை விரும்பி வாங்கி வரும் நிலையில் அந்த லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டினார். ஐயா, திருப்பதி லட்டு வந்தீங்களே, ஆமா, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. மாட்டு கொழுப்பு. இதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடும் அதிருப்தி கிளம்பியுள்ளது. விஜயவாடா வெள்ள மீட்பு பணிகள் போன்றவற்றில் ஏற்பட்ட தோல்விகளை திசை திருப்பவே தற்போது திருமலா பிரசாதம் குறித்து அவதூறு பரப்புவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. அவன் சொன்னதை நம்பியாடா என்னை அடிக்கிறீங்க? லேப் ரிப்போர்ட் போய் சொல்ல மாட்டான்டா. ஐயோ, புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. உலக அளவில் பிரசித்தி பெற்ற திருப்பதி லட்டை வைத்து ஆந்திராவில் இரு பெரும் அரசியல் கட்சிகள் மோதி வந்தது சர்ச்சையை கிளப்பியிருந்த நிலையில் இந்த லேப் ரிப்போர்ட் மோதலை பூதாகரமாக்கி இருக்கிறது. சிரிக்காங்க, சொல்லுங்க நண்பர்களே, ஆரம்பிங்க. திருப்பதி லட்டு பிரியர்களுக்கு தித்திப்பான செய்தியை கொடுத்திருக்கிறது தேவஸ்தானம் நிர்வாகம். சாமி தரிசனம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு 2 லட்டுகள் வழங்கப்பட்ட நிலையில் தரிசனம் செய்யாதவர்களுக்கும் இனி லட்டுகள் வழங்கப்படும் என்ற செய்தியை திருமலை தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கிறது.
தரிசனம் செய்யாதவர்களுக்கும் இனி லட்டுகள் வழங்கப்படும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களிலிருந்து முகத்தை அழகுபடுத்தி காட்டும் ஃபில்டர்ஸ் அகற்றப்படும் என மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த எண்ணெய் எங்க வீட்டுல அடுப்பறியோ. பயனர்களின் வசதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் அளித்து வருகிறது. நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியான்னே தெரியல, ஆனா வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கடா. சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன். பெயருக்கு பின்னால் ஸ்வீட்டி, பியூட்டி என்ற அடைமொழியுடன் ஃபில்டரில் கடைந்தெடுத்த இமேஜை ப்ரொஃபைலாக வைத்து வலம் வருபவர்களுக்குத்தான் ஷாக் கொடுத்திருக்கிறது மெட்டா. ஹேய், யார் நீ? ஹே, நான் தான் ஸ்வேதா _cutie. போன்ல வெள்ளையா இருக்க? அது ஃபில்டர்ஸ்டா. அழகை அதிகரித்து காட்டும் ஃபில்டர் வசதிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நீக்கப்படும் என மெட்டா அறிவித்திருக்கிறது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? அது ஃபேக். இந்த அறிவிப்பு சிலருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கும் நிலையில் பலர் இதனை வரவேற்று சே நோ டு ஃபில்டர்ஸ், எதுவும் அழகே என்ற ஹேஷ்டேகை வைரலாக்கி வருகின்றனர். சேட்டிக்கு மாத்தி விட்டுதே. சரியாயிடுச்சு. பைத்தமாவும் கஸ்தூரி மஞ்சளும் தான் என் சீக்ரெட். சமீபத்தில் இன்ஸ்டாவில் 11 வயது பயனாளர்களை பாதுகாக்கும் வகையில் டீன் அக்கவுண்ட்ஸ் என்ற புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தியது. அதன்படி 11 வயது பயனாளர்களின் கணக்குகளை அவர்களுடைய பெற்றோரும் கண்காணிக்க முடியும். கண்டிப்பா சொல்றேங்க. இதற்கு அடுத்தபடியாக தற்போது இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகியவற்றை பயன்படுத்தும் பயன்பாட்டாளர்களுக்கு இனி பியூட்டி ஃபில்டர்ஸ் கிடையாது என அறிவித்துள்ளது. No words. Crying is only coming. I will go alone and cry. Bye. இந்த ஃபில்டர்ஸை ஏராளமானோர் பயன்படுத்தி வீடியோக்களை வெளியிட்டு வரும் நிலையில் இது பல பெண்களுக்கு தங்கள் அழகின் மீதான அதிகப்படியான மன அழுத்தத்தை கொடுப்பதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. இதை கற்பிக்கணும். நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பாத்தான் இருக்கானுங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான். அவனுக்கு கொடுக்கிற தொல்லை தாங்க முடியல.